தாய் வீடு ஜனவரி மாத இதழ் 2026 முலையறு காதை பெண் துயர பெருங்கதை பாகம் 11. எழுத்துருவாக்கம் மாசித்தி விநாயகம். குரல் வடிவம் கு. பிரபு. ராமேஸ்வரத்து இறங்குதுறையில் வறுமையில் அகப்பட்ட அப்பாவிகளை கூலி அடிமைகளாக்கி அவர்களை கூலி என்றறியாமலே காவிக்கொண்டு செல்ல பல கப்பல்கள் வெள்ளை கொடியோடு தரித்து நின்றன. நாடு நாடாக அந்நிய கப்பல்கள் ஏழைகளை பிடித்து மதம் பரப்பவும் கூலி அடிமைகளாக்கவும் இந்த நாட்களில் தான் முடுக்கிவிடப்பட்டிருந்தன. உலகெங்கும் தேயிலை, ரப்பர், கொக்கோ, தெங்கு, கரும்பு தோட்டங்களுக்காக கண்காணா தீவுகளுக்கு அடிமைகள் கொண்டு செல்லப்பட்ட காலம். இந்துத்துவ பார்ப்பனிய சாதியத்தால் ஒடுக்கப்பட்ட இந்திய சனங்களை நாங்கள் சாதி பார்க்க மாட்டோம் என அனைத்து கபட வீடதாரிகளும் கவர்ந்து கொள்ள வலை விரித்த பொழுது அது. அந்த துறைமுகத்து கரையோரம் கணேசன் கையை பிடித்தபடி செண்பகம் நடந்து வந்து கொண்டிருந்தாள். துறைமுகம் எங்கும் கப்பல்கள். இந்த அடிமைகளை சுமக்கும் கப்பலிடையே பௌத்த கொடியை சுமந்து நின்றது ஓர் அழகான படகு. அது கர்னல் ஹென்றி ஆல்கோட்டுடையது. அமெரிக்கரான ஆல்கோட் பௌத்த கொள்கையோடு ஆசியாவெங்கும் அலைந்து கொண்டிருந்த காலம் அது. தன்னை வருத்தி முழு நேரமாக மற்றவர்களின் நன்மைக்காக உழைக்கின்ற மகோன்னதம் மிக்க திறந்த புத்தகமாக ஆல்கோட் விளங்கினார். கிறிஸ்தவ பாதிரிகளாக அமெரிக்கர் மாறி சலுகை பெற்ற காலத்தில் பௌத்த ஞானத்தோடு மற்றவர்க்காக தன்னை இழந்த தனித்துவமிக்க ஞானவானாக இருந்தவர் அவர். ஒல்கோட் தான் இலங்கை அரசிடம் புத்தரின் பிறந்த நாளை முதல் விடுமுறை தினமாக அறிவிக்க வற்புறுத்தி வெற்றி பெற்றவர். அவர்தான் பௌத்த கொடியை இலங்கைக்கு முதலில் அறிமுகமாக்கியவர். அதனால் தான் சாதி கொடுமையிலிருந்து தலித்துக்கள் தப்பவென அயோத்திதாச பண்டிதர் உட்பட பலர் அவரை நம்பி இலங்கைக்கு வந்தனர். இலங்கையிலே பல தெருக்களிலே ஒல்கோட்டின் பெயர்களும் சிலைகளும் இன்னமும் உண்டு. அவரது நினைவு நாளிலே இன்றும் பௌத்தர்கள் பெரும் கொண்டாட்ட நினைவாக மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைக்கின்றனர். சிக்காகோ மத மாநாட்டிற்கு அனுப்பப்பட்ட அனகாரிக தர்மபாலாவிற்கு குருவாக இருந்தவர் இந்த ஆல்கோட். அது மட்டுமின்றி அவருக்கு பாலிமொழி கற்பிக்க துணை நின்ற பெருமகனும் அவர்தான். இத்தனைக்கும் இலங்கையின் சிங்கள இனவாத பௌத்த பிதா என்று அழைக்கப்படுகின்ற அனகாரிக தர்மபால அவர்கள் கிறிஸ்தவராக பிறந்து கிறிஸ்தவ பள்ளியிலே படித்து ஆங்கிலத்திலே புலமை பெற்றவர். அவரது உண்மையான பெயர் டேவிட் ஹெவாவ்தாரண. அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போற்றாட்கடை என்பார் வள்ளுவர். அதாவது பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனும் இல்லை என்கின்ற குறளினை தன் தவமாக கொண்டவர் ஆல்கோட். குறள் என்றதும் தான் ஞாபகம் வருகின்றது. சில தசாப்தங்களுக்கு முன்னர் தான் அயோத்திதாச பண்டிதரின் பேரனான பட்லர் கந்தப்பன் அவர்கள் கரையான் அரித்து நைந்து போன ஓலைச் சுவடிகளை அடுப்பெரிக்க கொணர்ந்த சமயம் அதற்குள் தற்செயலாக தலை நிமிர்ந்திய திருக்குறள் பனுவல்களை எல்லிஸ் துரையிடம் கொடுத்து பின் அவர் அதனை முதலாக 1812 அச்சிட்ட வரலாற்றை அயோத்திதாசர் ஆல்கோட்டிடமும் சொல்லியிருக்கின்றார். அயோத்திதாசர் திருக்குறளிற்கு உரை எழுதும் முயற்சியில் கூட இறங்கி அதன் 55 அதிகாரங்களுக்கு உரை எழுதியுள்ளார். சாதிவெறி கொடூர தாண்டவமாடிய அந்த நாளையில் அயோத்திதாசர் ஆல்கோட்டிற்கு நீண்ட கடிதம் எழுதி இங்கு வரச் செய்திருந்தார். இந்துத்துவ சாதி வெறியிலிருந்து பௌத்தம் மட்டுமே தலித்துக்களை காக்கும் என அயோத்திதாசர் நம்பினார். அது மட்டுமின்றி தென்னிந்தியாவின் ஆதி மக்கள் பறையர் சமூகத்தினர். அவர்கள் பௌத்தர்களே எனும் முக்கிய கருத்தியல்களை முன்வைத்து தியோசோபிக்கல் சொசைட்டியினால் பஞ்சமர் இலவச பள்ளிகள் என்ற நூலை தொகுத்து தலித்துகளுக்கு கல்வியளிக்கும் பணிகளை ஆல்கோட்டின் உதவியோடு அவர் தொடங்கியும் இருந்தார். தலித் கல்வி குறித்து முக்கியமான புத்தகம் அது. அதிலே பள்ளி கல்வியோடு ஆசிரியர் பயிற்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதும் விரிவாக விளக்கப்பட்டிருந்தது. அத்தோடு ஆல்கோட் அவர்கள் எழுதிய ஏழை பறையர் த பறையா மற்றும் பறையரை எங்கனம் பயிற்றுவிக்கின்றோம் ஹவ் வி டீச் பறையா உள்ளிட்ட பல முக்கிய ஆவணங்கள் தலித் மறுமலர்ச்சிக்கான எழுச்சிமிகு எழுத்துக்கள். ஆல்கோட் 300க்கும் அதிகமான பௌத்த பள்ளிகளை உருவாக்கினார். மாங்கூர் கிளார் சொல்வது போல பறைய சமூகத்தினர்தான் இங்கு மூத்த குடி என்பதை விதந்தோதிய எழுத்துக்கள் ஆல்கோட்டினுடையவை. பஞ்சமர் இலவச பள்ளிகள் பற்றிய இந்த அறிவித்தல் நூல்களையும் ஆல்கோட் எழுதிய பௌத்த வினாவிடைகளையும்
ராமேஸ்வர கரையெங்கும் சிரித்தபடியே விநியோகித்துக் கொண்டிருந்தார் அயோத்திதாசர். அவரின் கண்களிலே கணேசனும் செம்பகமும் தென்படவே அவர்களுக்கும் அவர் அந்த ஆவணங்களை கொடுத்தார். நமது துன்பங்களுக்கான காரணத்தையும் அவற்றிலிருந்து தப்பிக்கும் வழியையும் கண்டறிய பௌத்தம் மட்டுமே திறவுகோல் என்றார் அயோத்திதாசர். பேரிருளெனும் அறியாமையிலே அமிழ்ந்து அவலமெய்தி ஞானமறியா வாழ்க்கையை வாழ பெண் பிறந்தவளல்ல, அவள்தான் இந்த மண்ணின் மகா சக்தி என்றார் செம்பகத்தை பார்த்து. இல்லாத பரசுராமர் கடலிலே இருந்து கேரளாவை மீட்டெடுத்ததாக கூறும் புராணமான கேரளோ பத்தி போன்ற கட்டுக்கதைதான் இந்த பௌத்தமா என்றான் கணேசன். பார்ப்பனத்தின் புது புத்தகமாயுது. அவனின் குரலில் எரிச்சல் மிகுந்திருந்தது. சாதி பிரித்த நம்பூதிரிகளின் நய வஞ்சகங்கள் கண்ணெதிரே வந்தன. அவன் சந்தேகங்களை தீர்க்க முற்பட்டார் அயோத்திதாசர். மதம் என்ற சொல்லை பௌத்தத்திற்கு பயன்படுத்துவது மிகவும் பொருத்தமற்றது. இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு தார்மீக தத்துவம். புத்தர் கடவுள் அல்ல. புத்தரின் சிந்தனைகளும் போதனைகளும் உருவ வழிபாடு, ஜோதிடம் மற்றும் சகுனங்கள் பார்க்கும் சகல சித்து வேலைகளையும் எதிர்ப்பவை. ஆனால் இங்கோ பௌத்தத்தின் பெயரால் மதவெறி பிடித்தவர்களும் அறியாமை கொண்ட அடியாட்களும் வளர்த்தெடுக்கப்படுவதை நாம் காண்கின்றோம். அதனால் தான் உனக்கு இத்தகைய கேள்வி எழுகின்றது என்றார் அயோத்திதாசர். புத்தர் என்பது அவர் பெயரா என்றான் கணேசன். இல்லை, அது ஒரு நிலை அல்லது மனநிலையின் பெயர். அதன் பொருள் ஞானம் பெற்றவர் அல்லது சரியான ஞானம் கொண்டவர் என்று அர்த்தமாகும். கபிலஸ்துவின் இளவரசரான அவரது உண்மையான பெயர் சித்தார்த்த கௌதமர் என்றார் அயோத்திதாசர். அப்போ பார்ப்பனியம் உங்களை சும்மா விட்டிருக்காதே என்றான் கணேசன். உண்மைதான். புத்தர் ஞானம் பெற்ற இடமான புத்தகயாவின் மகோபூதி கூட தங்களுக்கு சொந்தமென இந்து பார்ப்பனியம் பௌத்தர்களோடு மல்லுக்கட்டி நிற்கின்றது. இத்தகு புத்தகயாவின் அநாகரிக தர்மபால போராடி இறுதியிலே இறந்தும் போனார் என்றார் அயோத்திதாசர். இனிக்கும் மொழியிலே அயோத்திதாசர் பேச பேச கணேசனும் செம்பகமும் அவரின் பேச்சிலே பௌத்த தத்துவத்திலும் கட்டுண்டு தம்மை மறந்தனர். இவரிடம் நாம் இலங்கை போக வந்திருக்கின்ற விவாதத்தை சொல்லிவிடலாமா? கணேசன் அதனை சொல்ல எத்தனித்த வேளை எங்கிருந்தோ வந்த கங்காணி கணேசன் கையை பிடித்தான். இவர்களிடமிருந்து விலகி நில்லுங்கள். இவர்கள் மதம் பரப்பும் பேய்கள். இவர்களினால் இலங்கை போவதற்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் ஆபத்து என்ற கண்காணியை பின்தொடர்ந்து பயத்தோடு நடந்தார்கள் அவர்கள். இலங்கைக்கு போகவிருந்த கப்பலின் தளத்திற்கு கங்காணி அவர்களை கூட்டிச் சென்று உட்கார வைத்தான். கேரளாவில் இருந்து முன்பு இலங்கை போன அகதியின் பாடல் ஒன்று காகித குப்பையாய் செம்பகத்தின் காலடியில் நசுகின்றது. நல்ல பெரு நாடாம் கேரளா நம்பூதிரிகளாய் நாசமாய் அழிய எல்லாம் இழந்து ஏதிலியானது எங்களின் பொல்லாத காலம். தொல்லை தந்து கொல்லும் கொலைஞரை விட்டு தொலைந்தோம் வீடற்ற அகதிகளாய். அடிமைக்கு கூலி அந்தஸ்து மலையகம் அழைக்கின்றது வா என்றான் கங்காணி. வேறு வழியில்லை, நம்பினோம் அவனை. தமிழர்க்கு முதுகு தோலையும் வேண்டும் போதெல்லாம் அதில் விளாசவென வெள்ளையன் கைகளில் சாட்டையையும் கொடுத்து போயிற்று உலகக் கடவுள். அந்த பசாசுகள் நிலவை உடைத்து சூரியனை சிறைப்பிடித்தன. கப்பலேற்றி கண்டிக்கு அனுப்பின. இருள் சூழ நிலம் தவித்தது. பச்சை வயல்களும் பெரும் தோட்டமும் எம் உடம்பில் எழுந்தன. நிலங்களில் இருந்து நிறங்கள் சிதைந்து எங்கும் எதிலும் குருதி மட்டுமே சிவப்பாய் ஒளிர்ந்தது. வழி எங்கும் பிணவாடை, மூக்கெரிக்கும் கரிப்புகை, பிணங்கள் இடரும், முண்டங்கள் முனகும், எலும்புகள் நொறுங்கும், தேயிலையோ எழும். தேடுவாரின்றி தெருவெங்கும் சதைத்துண்டம், எங்கு திரும்பினும் பிணம். பிணத்தினுள் நின்று பணம் எண்ணுவான் வெள்ளைத்துறை. உச்சி மலையில் தம் குட்டிகளை காப்பாற்ற தங்களையே கவசமாக்கி பலியான பாசத் தாய்மைகள். செத்து கிடக்கின்ற தாயை புதைத்த மண்ணில் மீள முளைத்த கொழுந்தை கிள்ளும் அவள் பிள்ளை. மலை நாடென்னும் துன்பச் சிறுக்கியின் கண்களோ அருவியாய்க் கொட்டும். அம்மா, அப்பா, அண்ணன், தங்கை, சித்தப்பன், பெரியப்பன் என்று திரும்புகின்ற பக்கமெல்லாம் உறவுகள் விழ விழ கொழுந்துகள் கோப்பியாய் தேயிலையாய் இறப்பராய் உருமாறும். மிஞ்சி கிடக்கின்ற அபலைகள் உடலட்ட மெனிக்கே ஓட தம் உடம்பால் தெருப்போடும். லயன் என்னும் மச்ச கூண்டிற்குள் அசையாது உட்கார்ந்திருக்கிறது மரத்துப் போன உடல்.
உழைப்பில் சோர்ந்து உடல் நலிவுற்ற அப்பாவி சனங்களுக்குள் தங்களின் விறைத்த குறியை புதைக்கத் துடிக்கின்றனர் இந்த கங்காணிகளும் துரைகளும். காலடியிலே நசிபட்ட முன்னோரின் இந்த மலை அனுபவ கவிதையை கப்பலிலே இருந்தோர் எவரும் இதுவரை படிக்கவில்லை. போய்ப்பட்ட பின்புதான் அவர்களுக்கு புத்தி பெறும். கப்பல் தளத்தில் நாற்காலியில் காலை நீட்டியபடி உட்கார்ந்திருந்த கங்காணி, நாளை நாம் கண்டிச் சீமை எனும் சொர்க்கத்திற்கு புறப்பட்டு விடுவோம் என்றான். எல்லோர் முகங்களிலும் 1000 சூரியன்களாய் ஒளிர்ந்தன. தொடரும். நன்றி.